அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியத்துல முதலாவது கண்ணியம் அந்த மனிதனுடைய நெருக்கடிய நீக்கிறான், பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுக்கிறான். அவன் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் தான் நுழைக்கிறான், ஆனா அந்த 1500 ரூபாய் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். குடும்பத்துல பரக்கத்தை உண்டாக்குறான், பிள்ளைகள்ல பரக்கத்தை உண்டாக்குறான், மனைவில பரக்கத்தை உண்டாக்குறான். சகோதரர்களே, ரிஸ்குடைய நெருக்கடியை அல்லாஹ் முதலாவது நீக்கிறான். எந்த மனிதனுக்கு உலகத்துல இந்த 5 நேர தொழுகையை யாரு பேருதலாக பாதுகாத்து தொழுவாரோ அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது கிஃப்ட். சகோதரர்களே, இரண்டாவது கிஃப்ட் கபருடைய வேதனை அகற்றப்படும், கபருடைய வேதனை அகற்றப்படும். மூன்றாவது கிஃப்ட் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாளை கியாமத்துடைய நாளில் அந்த மனிதனுடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படும். அந்த பட்டோலையை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் காட்டி திரிவாரு, இதா பாருங்க என்னுடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய சந்தோஷம் சகோதரி, எவ்வளவு பெரிய பாக்கியம். 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது வந்தவருக்கு பிரிக்கக்கூடிய கிஃப்ட். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எந்த மனிதன் இந்த 5 நேர தொழுகையை பேணுதலாக பாதுகாத்து தொழுகுவாரானோ அவனுக்கு அல்லாஹ் வயமுர்ரு அல சிராத்தி கல்பர், சிராத் என்ற பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்க வைப்பான். சிராத் என்ற பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்க வைப்பான். முஸ்லிமுடைய ரிவாயத் அபூ சயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த சிராத்துடைய பாலம் எப்படி தெரியுமா? அதற்கு மினஷ் ஷஅர் வ அஹத்து மினஸ் ஸைஃப், வாளை விட கூர்மையானதும் முடியை விட மிருதுவானதுமாக இருக்கும். அப்படியான ஒரு நூதனமான பாலத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா அந்த பாலத்தை கடந்து தான் போகணும். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்கணுமா? நாங்க என்ன செய்யணும்? உலகத்துல எங்களுக்கு தரப்பட்ட இந்த 5 நேர தொழுகையை நாங்க பேணுதலாக தொழணும், ஈமானோடு தொழணும், தக்வாவோடு தொழணும். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் 3 அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். அதில் முதலாவது லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா. உலகத்துல யாரு 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுதுட்டு வாராரோ அந்த மனிதன் சுவர்க்கத்துல நிரந்தரமாக இருப்பார், நிரந்தரமாக இருப்பார் அந்த மனிதன். இரண்டாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அந்த மனிதனுக்கு பரிசுத்தமான மனைவிமார்கள் அல்லாஹ் கொடுப்பான். சொர்க்கத்துல பரிசுத்தமான மனைவிமார்கள் அல்லாஹ் கொடுப்பான். மூன்றாவது அந்தஸ்து சகோதரரே, வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் அவனுக்கு ஏண்ட பொருத்தம் கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த மனிதனுக்கு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டுமா? உலகத்துல வாழும் சமயத்துல நாங்க என்ன செஞ்சோம்? இந்த 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே,